எனக்கு பதிலா அவங்க வந்து சிங்கப்பூர் பப்ல போயிட்டு 7 மாசம் பாடிட்டு வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவே ஓடினாங்க. லைட் மியூசிக்ல வந்து எப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். சினிமாவில் ட்ரை பண்ணோன்னு ஒரு வருஷம் ட்ரை பண்ணோம். பட் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி சரி மலேசியா சிங்கப்பூர் எங்கேயா போய் பப்பில் பாடலாம், நமக்கு ஃபேமிலி ரன் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கும் போது இவங்க வந்து நீ போகக்கூடாது பப்புக்கு, நான் சான்ஸே இல்லை, நீ சினிமாலாம் ட்ரை பண்ணணும் முடியும், உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க வீட்லேயே வந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு வீட்டில் தெரிஞ்சு. ஸோ ப்ரெஷர் வருது, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் பண்ணணும்னு எனக்கு பதிலாக அவங்க வந்து சிங்கப்பூர் பப்பில் போயிட்டு 7 மாதம் பாடிட்டு வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவே ஓடினாங்க. நான் பிஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சேன். முடிச்சு ஒரு 6 months அங்கே போயிட்டு வந்தேன். நான் போயிருக்கேன். நான் இப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீ ஃபோக்கஸ்டாக உன்னோட கெரியரை பாருங்க. ஸோ உனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் நான் கொடுக்க விரும்பல, ஐ டேக் கேர் ஆஃப். ஆனால் நீ போகக்கூடாது பப்புக்கு டெஃபினட்டாக அப்படிங்கிற மாதிரி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய முயற்சிகள். நாங்கள் இப்போ வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் கோவிடுக்கு அப்புறம் மியூசிஷியன்ஸ் நிலைமை சரியில்லைங்கிற போது கூட நான் வந்து சரி மைக்ரேட் ஆகி வேறு நாட்டுக்கு போயிடுவோம், எங்கேயாச்சும் போயிட்டு நல்ல லைஃப் வாழுவோம், பசங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுப்போம், நல்ல லைஃபை கொடுப்போம், ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. முடியவே முடியாது. என்னால் முடியும் போகிறதுக்கு, ஒன்னாலே முடியும் போகிறதுக்கு, ஆனால் நீ போகக்கூடாது, நானும் போக மாட்டேன், நீ இங்கே தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு இல்லாத நம்பிக்கை, எனக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு உண்டு.